அந்தமானில் உயிரிழந்த தமிழக சிஆர்பிஎஃப் அதிகாரியின் உடலுக்கு அவருடைய மகள் கண்ணீர் மல்க சல்யூட் செய்த காட்சி காண்போரை கலங்க வைத்தது. 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வளையாம்பட்டு கிராமமே திரண்டிருந்த காட்சி இது. சொந்த ஊர் மக்களுக்கு ஒரு முன்னோடியாக ஊக்கமளிக்கும் வீரராக இருந்த சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமார் அந்தமானில் சிஆர்பிஎஃப் பிரிவில் தலைமை காவல் அதிகாரியாக இருந்தவர். ஞாயிற்றுக்கிழமை சக வீரர்களுடன் கடலில் குளிக்கச் சென்றபோது ராட்சத அலையில் சிக்கிய அவர் உயிரிழந்த சோகத்தில் இருந்து அவரது குடும்பமும் ஊர் மக்களும் மீளவில்லை. அவரது உடல் சென்னை விமான நிலையம் வந்தபோது அவருக்கு சிஆர்பிஎஃப் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அங்கு செந்தில்குமாரின் 14 வயது மகள் ஸ்ரீதன்யா கண்ணீர் மல்க பரேட் சல்யூட் என்று சொல்ல அனைவரும் வீரர் செந்தில்குமாருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இந்த காட்சி அங்கிருந்தவர்கள் அனைவரையும் கலங்கடித்தது. பின்னர் செந்தில்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான வளையாம்பட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கிராமமே திரண்டு வந்து மறைந்த வீரருக்கு மரியாதை செலுத்தியது. தந்தையின் இறுதி நிகழ்வில் பங்கேற்ற சிறுமி ஸ்ரீதன்யா தந்தையின் கனவை தான் நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று உறுதியுடன் கூறுகிறார். எங்க அப்பாவுக்கு நான் பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை. இனிமேல் இருந்தாவது நான் நல்லா படிச்சு எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டு வந்து தரணும். எங்க அப்பா என்னோட உயிர். எங்க அம்மாவோட எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. வளையாம்பட்டு மயானத்தில் சிஆர்பிஎஃப் துணை கமாண்டர் விஜயலட்சுமி தலைமையிலான 16 பேர் கொண்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்திய பிறகு செந்தில்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக வாணியம்பாடியில் இருந்து செய்தியாளர் இமானுவேல்.